லண்டனில் படித்தாலும் இந்தியா திரும்பி கையில் எடுத்த விவசாயம். அவகேடோ பழம் விவசாயத்தில் 22 வயதில் கோடிகளில் புரளும் இளைஞர். இந்தியாவின் போபாலை சேர்ந்த இளைஞர் ஹர்ஷித் கோதா. லண்டனில் அவர் BBA பயின்று வந்தார். அப்போது அவர் அடிக்கடி வாங்கி அருந்தும் ஜூஸ் வகை அவகேடோ ஜூஸ். அதிகமாக அது லண்டனில் விற்பனையாவதையும் பார்த்து கொண்டே படித்த அவர் அவகேடோ பழம் இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதையும் கவனித்ததோடு கடந்து செல்லாமல் அவகேடோ விவசாயத்தை பார்ப்பதற்காக அவர் இஸ்ரேல் நாட்டிற்கும் பயணம் செய்தார். அந்த பழ விவசாயம் எப்படி நடக்கிறது, அதன் பயன்கள் என்ன என்றெல்லாம் தேடி தேடி கவனித்தார். அதிகமாக கலோரிகள் நிரம்பியுள்ள அந்த பழத்தில் விட்டமின் A இருப்பதாகவும் கண்களின் பார்வை திறனை பாதுகாப்பதாகவும் அவகேடோ இருப்பதாக அறிந்து கொண்டார். மேலும் இதன் விளைச்சல் தென் மத்திய இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கிழக்கு இமயமலை மாநிலமான சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவிலேயே விவசாயம் செய்யப்படுகிறது என உணர்ந்து கொண்ட அவர் அந்த பழம் குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளரும் என்பதையும் உணர்ந்து கொண்ட அவர் அதனை இந்தியாவில் பெரும் விளைச்சல் செய்து அவற்றில் லாபம் பார்க்க முற்பட்டார். 2019ஆம் ஆண்டு ஹர்ஷித் தன்னுடைய அக்ரி ஸ்டார்ட் அப் இந்தோ இஸ்ரேல் அவகேடோ என்ற பிசினஸை போபாலில் தொடங்கினார். இதற்காக 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவகேடோ செடிகளை நட்டு முதற்கட்டமாக 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார் ஹர்ஷித் கோதா. அது அவருக்கு நல்ல பலன் தந்தது. தற்போது ஆண்டு ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் இளைஞர் ஹர்ஷித் கோதா வருமானம் ஈட்டி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இஸ்ரேல் நாட்டிலிருந்து 20,000 அவகேடோ செடிகளை கொண்டு வந்து அதனை வளர்த்து பராமரித்து வரும் ஹர்ஷித் வருங்காலங்களில் 100 ஏக்கர் அளவுக்கு விரிவாக்கம் செய்து நாடு முழுவதும் அவகேடோ ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டாப் ரேங்க் எடுத்தும் ஃபீஸ் கட்ட முடியாததால் தாய் தந்தையரோடு விவசாய கூலி தொழிலாளியாக ஆடு மேய்க்க சென்ற மாணவியின் அவலம். தகவல் கேட்டு கொந்தளித்து போன முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காரு. பழங்குடியின ஏழை மாணவி கல்வி கனவுக்கு உதவி செய்து விளக்கேற்றி வைத்த நிகழ்ச்சி. தெலங்கானா மாநிலம் ராஜன்ன சிரிசிலா மாவட்டத்தை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர் தம்பதி ராமலு சரோஜி. அந்த தாய் தந்தையருக்கு ஒரு கனவு இருந்தது. தங்களது பிள்ளைகளுக்கு நகைகளை சேர்த்து வைக்காவிட்டாலும் சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியாவிட்டாலும் எப்பாடு பட்டாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்பதுதான் அந்த லட்சிய கனவு. பிள்ளைகளும் தங்களது பெற்றோரின் நிலை அறிந்து பொறுப்போடு படித்து வந்தனர். அதற்கு பலன் கிடைத்தது. இளைய மகள் பதாவத் மதுலா JEE நுழைவுத் தேர்வில் 825 மதிப்பெண்ணுடன் டாப் ரேங்க் எடுத்தார். இதன் மூலம் பட்டியல் பழங்குடிக்கான